ஒரு ஹெவி டிசைன் எப்படி தைக்கலாம்னு பாத்துடலாங்களா? இப்போ இந்த டிசைனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார் நெக் பேட்டர்ன்ல ஒரு பிளவுஸ் நான் கட் பண்ணியிருக்கேன் லைனிங்க. ஸோ இது வந்து பெரிய பிளவுஸ் தான். இதுக்கு ஹெவியா டிசைன் கொடுக்கணும். அதனால சாரியில ஒரு பக்க பார்டர் கைக்கு வச்சுட்டேன், ஒரு பக்க பார்டர் தான் பேக்குக்கு வைக்க போறேன். ஸோ இந்த பார்டரை நம்ம வந்து வெட்டி பிளேஸ் பண்ணாம பார்டரை இப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கிட்டேன். இந்த சென்டர் போர்ஷன்ல மட்டும் ஜாயின் கொடுத்து வேற ஒரு டிசைன் வைக்க போறேன். ஸோ இதுதான் இதோட மெத்தடு. இப்படிதான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சென்டர்ல மட்டும் வேற டிசைன் கொடுக்க போறேன். அந்த டிசைன் எதுல கொடுக்க போறேன்னா, இப்போ துணி வந்து நம்ம பிளவுஸ் கட் பண்ணும் போது அதிகமா வந்து துணி வந்து இந்த மாதிரி டபுள் ஷேட்ல ஒரு சைடு மட்டும் மீறும் இல்லையா? ஸோ இதை டபுளா போட்டுதான் இதை வந்து சென்டர்ல ஒரு டிசைன் பண்ண போறேன். இது எப்படி நான் டிசைன் பண்ண போறேன்னு அடுத்த வீடியோல பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வச்சு என்ன டிசைன் வரும், பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணாம என்னென்ன டிசைன் வைக்கலாம், அந்த மாதிரி வந்து நிறைய விதமான டிசைன்ஸ் இருக்கு. என்னோட அனுபவத்துல நான் அந்த மாதிரி நிறைய டிசைன் வச்சு கொடுத்துருக்கேன். அதிகமா நான் பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணதில்ல. இப்பதான் அதிகமா கேன்வாஸ் நிறைய விஷயம் யூஸ் பண்றாங்க. அப்ப நான் தைக்கும் போதெல்லாம் வெறும் லைனிங்கு பிளவுஸ் துணி மட்டும்தான் இருந்தது. இப்பெல்லாம் கியூசிங்கு ஏதோ புதுசு புதுசா சுலபமா எப்படி கொண்டு வரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இதெல்லாம் ஒட்ட வச்சு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறதுக்கு இருக்கிற துணியிலே என்ன டிசைன் வைக்க முடியும்னு பார்த்து நம்ம கம்மியா சார்ஜ் வாங்கினோம்னா நம்மளுக்கு கஸ்டமரும் தேடி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸியான டிசைன் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.